தங்க பிள்ளையே, உன் மீது இந்த வாராகி தாயானவள் அதீத கோபத்தில் வந்திருக்கிறேன். என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த பதிவினை முழுவதுமாக கேள். ஏன் சில விஷயத்திற்காக நடக்கவில்லை என்று அழுகிறாய்? நான் நடத்தி கொடுக்கிறேன் என்று உனக்கு பலமுறை அருள்வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை இன்னும் என் மீது நம்பிக்கை வராமல் அழுது கொண்டிருக்கிறது. இன்று உன் மீது நான் கோபத்தில் வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ பொறுமை காக்குதல் என்பது உனக்கு சிறு சிறுவாக குறைந்து வருகிறது. பொறுமையை கடைபிடி என் தங்க பிள்ளையே. யார் நல்லவர், யார் கெட்டவர், எந்த மனிதர் துரோகி, எதிரி யார் என்று அனைத்தையும் தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அவசரப்பட்டோ அழுது கொண்டோ மனவேதனை கொண்டோ தெரிந்து கொள்ள முடியாது என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு நிமிடமும் நீ அழுவது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இனிமேல் நான் அழமாட்டேன் என்று என் தங்க பிள்ளை எனக்கு சத்திய வாக்கு கொடுக்க வேண்டும். நீ அழமாட்டாய் என்றால்தான் நான் அருள்வாக்கு சொல்வதற்கு தினமும் உன் கண் முன்னே வந்து நிற்பேன். என்ன என் தங்க பிள்ளையே, அழமாட்டாயா என்று நான் அழமாட்டேன் தாயே என்று எனக்கு குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு இந்த பதிவினை கேள். சில விஷயங்களை உன் வேண்டுதலையும் நிறைவேற்றி தர ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன். மற்றவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் பேசட்டும், உனக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது என்று சொல்லிவிடட்டும். பரவாயில்லை என் தங்க பிள்ளையே. அவர்கள் சொல்வதெல்லாம் நடக்குமா? கிடையாது. நான் சொல்லுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். வாழ்க்கை என்பது பலதரப்பட்ட மனிதர்களோடு போராட வேண்டி வாழ்க்கை உள்ளது. ஆனால் இதில் இது உனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. சுற்றி கெட்டவர்களை வைத்துக்கொண்டு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நடக்காது. ஒரு கெட்ட காலம் வந்தால்தான் கெட்ட மனிதர்களை நீ தெரிந்து கொள்ள முடியும். அது கெட்ட காலம் கிடையாது, உனக்கு அற்புதம் காலம். வாழ்க்கை மாறவில்லை, என் வாழ்க்கை உயரவில்லை, நான் நினைத்த விஷயம் டக் டக் என்று நடக்கவில்லை என என் தங்க பிள்ளை மனம் குமரி கொண்டிருக்கிறது. என் தங்க பிள்ளையே, ஒரு விஷயங்கள் நமக்கு சாதாரணமாக கிடைத்துவிட்டால் அது அருமை என்ன பெருமை என்ன என்று தெரியாது என் தங்க பிள்ளையே. உறவுகள் கூட அப்படிதான். சில உறவுகள் உன் மீது அதீத அன்பு வைத்தது, நீயும் பட்டென்று அவர்கள் மீது அன்பு வைத்து விட்டாய். ஆனால் இன்றோ அவர்கள் ஒவ்வொரு முறையும் உன்னை அலட்சியம் செய்து உன் பேச்சை கேட்பதில்லை, உன்னை சரியாக கவனிப்பதில்லை. நீ அழைத்தாலும் அழைப்பை அவர்கள் எடுப்பதில்லை. பிறகு கேள்வி கேட்டால் நீ என்ன கேட்பது? நான் என்ன பதில் சொல்வது? யார் நீ எனக்கு கேள்வி கேட்பது என உன்னை பலதரப்பட்ட வார்த்தைகளால் கடும் மன வேதனைக்கு உன்னை ஆளாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நியாயத்தை வெளியே சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் நீயே தேடிக்கொண்ட வாழ்க்கை அல்லவா? அப்பொழுது யாரிடமும் இந்த நியாயத்தை நான் சொல்வேன், இந்த நியாயத்திற்கு எனக்கு தீர்வு கிடைக்காதா அப்படி என்று கெட்ட மனிதரிடமே நியாயத்தை கேட்டால் எங்கு கிடைக்கும்? அதனால் தைரியமாக இரு. நான் உனக்கு எந்த நியாயத்தை வேண்டுமோ அந்த நியாயத்தை வழங்குகிறேன். எந்த விஷயம் வேண்டுமோ அந்த விஷயத்தை உனக்காக ஒரு அன்னையாக இருந்து செய்து கொடுக்கிறேன். அதற்கு நீ என்ன கடைபிடிக்க வேண்டும்? பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்பட்டு கோபப்பட்டு தவறான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது நமக்கு அனைத்தும் கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்காது. ஆனால் இந்த தாய் சொல்லும்படி பொறுமையாக இருந்து அவசரப்படாமல், என் தாய் இருக்கிறார்கள், அனைத்தும் சரி செய்து கொடுப்பார்கள், எனக்கு மாற்றமும் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று மனதார நீ நினைத்து எனக்கு ஒரு அகல் தீபத்தை ஏற்றி என் நாணயத்தை உன் கையில் வைத்து கொண்டு என்ன விஷயம் கேட்டாலும் என் தங்க பிள்ளைக்கு நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். என் தாயே, நாணயம் வைத்துக்கொண்டு கேட்டால்தான் கொடுப்பீர்களா என்று உன் மனம் கேள்வி எழுப்பும். ஒருவருக்கு அஸ்திரம் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். பிரம்ம அஸ்திரம் கூட ஒருவரை மிகப்பெரிய விஷயத்தில் வீழ்த்தும். அதே போல்தான் என்னுடைய நாணயம் உன் கையில் வைத்துக்கொண்டு நீ கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், வெற்றியை கொடுக்கும். உனக்கு வீழ்த்துவதற்கு யாரும் எதிரில் முன்னால் நின்று விஷயத்தை பேச முடியாது, எந்த செயல்களையும் செய்ய முடியாது, உனக்கு செய்வினை செய்ய முடியாது. ஏனென்றால் நானே அந்த இடத்தில் இருப்பதாக தான் பொருளாகும். அதனால்தான் இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு
உன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு சில தங்க பிள்ளைகள் இந்த நாணயத்தை வாங்காமல் அழுது கொண்டிருக்கிறீர்கள். மற்றவையெல்லாம் நான் செய்துவிட்டேன், பரிகாரத்தை செய்துவிட்டேன், அதே போல் வேண்டுதலை செய்துவிட்டேன், எனக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. பிறகு இந்த நாணயத்தை வாங்கிவிட்டால் மட்டும் எனக்கு பலன் கிடைத்து விடுமா என்ற எண்ணமானது உன் ஆழ்மனதில் பதிந்து கொண்டிருக்கிறது. தவறு என் தங்க பிள்ளையே. நான் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். அது சிறிது காலம் பொறுத்துதான் நடக்கும். ஏன் தெரியுமா? நல்ல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், கெட்ட விஷயங்களை அகற்ற வேண்டும். அதற்கு இந்த கஷ்டகாலம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். ஆனால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அது நடத்தி கொடுப்பேன். மற்றவர்கள் சொல்லலாம், இந்த கஷ்டகாலத்தில் உன் வாழ்க்கையே மாறாது, உனக்கு எந்த விஷயமும் நடக்காது, நீ நினைத்தது கேட்டது ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்காது என்று பல பொய்யான விஷயங்களை சொல்லலாம். ஆனால் நான் நடக்கும் என்று சொல்லுகிறேன். நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் கிடைக்கும் என்று சொல்லுகிறேன். ஆனால் அவர்களை சொல்லுவதை நம்புகிறாய். நான் சொல்வதை ஒரு செவியில் வாங்கி இன்னொரு செவியில் விட்டு விடுகிறாய். அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு நம்பி நம்பி அழுது அழுது கோபப்பட்டு இந்த விஷயமெல்லாம் செய்யும் பொழுது அப்பொழுது உன் மீது எனக்கு கோபம் வரத்தானே செய்யும் என் தங்க பிள்ளையே. அதனால் உன் மீது எனக்கு கோபம் இருந்தாலும் அது கடுகளவுதான். மலையளவு அன்பு என் தங்க பிள்ளையின் மீது எனக்கு இருக்கிறது. என் தங்க பிள்ளையை மிகவும் எனக்கு பிடிக்கும். அதனால்தானே நீ அழக்கூடாது, உனக்கு வேண்டியது நீ யாரிடம் கேட்காதே, நான் உனக்கு செய்து கொடுக்கிறேன் என் தங்க பிள்ளையே என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த அன்னை உன்னை அரவணைக்கவும் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவும் மட்டுமல்ல, உனக்கு அறிவையும் பாடத்தையும் புகட்டவும் நான் இருக்கிறேன். ஒரு ஒன்னையாக இருந்து நான் என்னென்ன உனக்கு செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் உனக்கு செய்து கொடுப்பேன். ஆனால் நீ அழாமல் தைரியமாக இருக்க வேண்டும். தைரியத்தை இழந்து விடாதே. ஒவ்வொரு தருணமும் தைரியத்தை இழந்தால் நம் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்யவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. மங்களமும் மகிழ்ச்சியும் செல்வமும் செழிப்பும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த தாயை வணங்கும் பொழுது, இந்த லக்ஷ்மி ஸ்வரூபத்தை, இந்த நாணயத்தை வணங்கும் பொழுது ஒவ்வொரு இல்லத்திலும் மங்களம், மகிழ்ச்சி, செல்வம், செழிப்பு, பணப்பிரச்சனையில் இருந்து விடுதலை, கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கிறது. நான் லக்ஷ்மி ஸ்வரூபமாக வருகிறேன். சாதாரண நாணயம் அது கிடையாது. நானே உயிருடன் வருவதால் தான் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த நாணயம் வாங்கிய தங்கப்பிள்ளையின் இல்லத்தில் பணப்பிரச்சனை குறைந்திருக்கிறது, கடன் பிரச்சனை குறைந்திருக்கிறது, கொடுத்த பணம் திரும்பி வந்திருக்கிறது, வேலை கிடைத்திருக்கிறது, குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய அற்புதம் எல்லாம் இந்த நாணயத்தை மூலமாக ஒவ்வொரு இல்லத்திலும் என்னை நம்பி வாங்கியவர்களுக்கு அனைவருக்குமே அல்லது உடனுக்குடன் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் சில விஷயம் கண்ணில் படும் பொழுதே நாம் வாங்கி கொள்ள வேண்டுமே தவிர தவறவிடக்கூடாது. அது பொய்யாக இருக்குமா, உண்மையாக இருக்குமா, வாங்கினால் நடக்குமா என்று உன் எண்ணோட்டம் என்பது எதிர்மறையாக இருந்தால் நான் உன் இல்லத்திற்கு வரமாட்டேன் என்பதை மறந்து விடாதே. இந்த பதிவின் மூலமாக நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். இந்த விஷயம் மட்டுமல்ல, இன்னும் பல விஷயங்கள் நடப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை நான் நடத்தி கொடுக்க நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும். நான் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் என்றால் இந்த நாணய மூலியமாக, இந்த தொலைபேசியின் வாயிலாக என்னை நீ கூப்பிட வேண்டும். அப்படி நீ கூப்பிடும் பொழுது உன் இல்லத்திற்கு இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வருவேன். என் தங்கப்பிள்ளைக்கு என்னென்ன வேண்டுமோ அதை இந்த அன்னை பார்த்து பார்த்து செய்ய பல நாட்களாக காத்து கொண்டிருக்கிறேன். என்னை என் தங்க பிள்ளையே, இந்த தாயை வரவேற்க நீ தயாராகி விட்டாயா? அப்பொழுது உடனடியாக இந்த தொலைபேசியின் மூலயமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு ஒரு முறை இந்த தாயை அழைத்து பார். நீ நினைத்த வேண்டுதல் எதுவாயினும் நடக்கும் என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளை. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி,
அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி ஸ்வரூபமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பணப்பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?